Hi students, welcome to Max video lesson 12th standard chapter 2 complex numbers. Product of two complex numbers. ரெண்டு complex numbers எப்படி மல்டிப்ளை பண்ணும் அப்படிங்கறத ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். இதுல ரெண்டு complex number இருக்கு 3 plus 7i into 4 minus 9i. அப்படி ரெண்டு complex numbers இருக்கு, ரெண்டு கலப்பெண்கள் இருக்கு. இந்த ரெண்டு கலப்பெண்களையும் எப்படி பெருக்கணும் அப்படிங்கறத ஒருக்கா சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆன்சர்ல ரெண்டு பிராக்கெட் போட்டுக்கணும். ரெண்டு பிராக்கெட் போட்டுட்டு இடையில நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பிளஸ் போட்டுக்கணும். புரிஞ்சுதா? ஆன்சர்ல ரெண்டு பிராக்கெட் போட்டுட்டு அந்த ரெண்டு பிராக்கெட்டுக்கும் இடையில என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு பிளஸ் போட்டுக்கணும். புரிஞ்சுதா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லயும் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லயும் இருக்கக்கூடிய ரியல் பார்ட்டுக்கு மேல ஆர்னு போட்டு வச்சுக்கணும். ரியல் பார்ட் அப்படின்னா என்ன, இமேஜினரி பார்ட்னா என்ன, ரியல் பார்ட்னா ஐ இல்லாத பார்ட் தான் ரியல் பார்ட். அப்ப இங்க 3 இதுல வந்து 4 இந்த ரெண்டுலயுமே என்னது இல்ல அப்படின்னா ஐ இல்ல, அப்ப அது ரியல் பார்ட். அது நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆர் ஆர் அப்படின்னு என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? ஐ இருக்கக்கூடிய பார்ட் வந்து என்னது, இமேஜினரி பார்ட். அப்ப இங்க ஐ, இதுல ஐ என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணணும். புரிஞ்சுதா? என்னது, ரெண்டு பிராக்கெட் போட்டுட்டு அந்த ரெண்டு பிராக்கெட்டுக்கு இடையில பிளஸ் போட்டுக்கணும். அப்புறமா கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்லயும் உள்ள ரியல் பார்ட்டுக்கு மேல ஆர் அப்படின்னு நீங்க என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா போட்டு வச்சுக்கணும். சரி, அப்ப இங்க ரியல் பார்ட் வந்து 3, இங்க ரியல் பார்ட் வந்து 4. அப்ப அந்த ரெண்டுக்கும் மேல நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆர்னு போட்டு வச்சுக்கணும். தென் இமேஜினரி பார்ட்டுக்கு மேல ஐன்னு நோட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? இங்க இமேஜினரி பார்ட் வந்து 7 இருக்கு, ஐ இருக்கிறதுனால 7 வந்து என்ன இமேஜினரி பார்ட், அத ஐன்னும். இங்க உள்ள இமேஜினரி பார்ட்டுக்கு மேல, அதாவது இமேஜினரி நம்பருக்கு மேல ஐ அப்படின்னு என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். சொல்ல புரிஞ்சுதா? சரி, இது எப்படி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல ஆரையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணும், பிளஸ் ஐயையும் மல்டிப்ளை பண்ணும். என்ன பிராக்கெட்ல, இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல ஆரையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணும், பிளஸ் ஐயையும் மல்டிப்ளை பண்ணும். புரிஞ்சா? அடுத்தது இடையில ஏற்கனவே நீங்க என்ன பண்ணிக்கீங்க, பிளஸ் போட்டிருக்கீங்க. அடுத்த பிராக்கெட்ல மாத்தி மல்டிப்ளை பண்ணும் ஆரையும், அதாவது இங்க உள்ள ஆரையும், ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ள ஆரையும் ரெண்டாவது பிராக்கெட் உள்ள ஐயையும் மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிராக்கெட் உள்ள ஐயையும் ரெண்டாவது பிராக்கெட்ல இருக்கக்கூடிய ஆரையும் என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். புரிஞ்சுதா? எப்படி என்ன, ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்ல என்ன செய்யணும், ஆரையும் மல்டிப்ளை பண்ணும், பிளஸ் ஐயையும் மல்டிப்ளை பண்ணும். தென் செகண்ட் பிராக்கெட்ல இங்குள்ள ஆரையும் இங்குள்ள ஐயையும் மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி இங்குள்ள ஐயையும் இங்குள்ள ஆரையும் என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். புரிஞ்சுதா? அந்த ரெண்டு பிராக்கெட்டுக்கு இடையில நீங்க என்ன பண்ணிக்கணும், பிளஸ் போட்டுக்கணும். புரிஞ்சுதா இல்லையா? சரி, அப்ப ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல சேம் பார்ட்டை என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். சேம் பார்ட் அப்படின்னா என்னது, ரியல் பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும், பிளஸ் இமேஜினரி பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும். தென் அடுத்த பிராக்கெட்ல மாத்தி மல்டிப்ளை பண்ணும், அதாவது ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல ரியல் பார்ட்டையும் செகண்ட் பிராக்கெட்ல இமேஜினரி பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இமேஜினரி பார்ட்டையும் செகண்ட் பிராக்கெட்ல ரியல் பார்ட்டையும் என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். சொல்ல புரிஞ்சா? இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சரை நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா எழுதலாம். சொல்ல புரிஞ்சா? சரி, இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்க அப்படின்னா ரியல் பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். பாருங்க, 3ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 12. இங்க உள்ள ரியல் பார்ட் 3, இங்க உள்ள ரியல் பார்ட் வந்து என்னது 4. அப்ப 3ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 12. அதுதான் ரியல் பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிடும். சரியா? தென் இமேஜினரி பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும். அப்ப இங்குள்ள ஐயையும் மல்டிப்ளை பண்ணும். அது எப்படி மல்டிப்ளை பண்ணும், அதை கொஞ்சம் கவனமா. ஃபர்ஸ்ட் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இங்க பிளஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. இப்போ பிளஸ் இன்டு மைனஸ் வேணா எப்போதுமே சைனை தான் முதல்ல மல்டிப்ளை பண்ணும். இப்போ பிளஸ் இன்டு மைனஸ் அப்புறமா 63 எப்படி வந்தது, 7ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணா 7 9s 63. அப்படின்னா 7ஐயும் 9ஐயும் பெருக்கினா என்ன வரும், 63. முதல்ல பிளஸ் இன்டு மைனஸ் போட்டுட்டு 7ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணா 63. புரிஞ்சுதா இல்லையா? இன்னும் முடியல, அங்க இன்னும் என்ன இருக்கு, ஐயும் இருக்கு. அப்ப ஐயையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், ஐ ஸ்கொயர் வரும். அப்படிதானா இல்லையா? எப்போதுமே அப்படிதான், ஐயையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன வரும், ஐ ஸ்கொயர் வரும். ஆனா ஐ ஸ்கொயர் வரும்போது நம்ம என்ன போடணும், -1 போடணும். அப்ப மைனஸும் இந்த மைனஸும் என்ன ஆயிடும் அப்படின்னா பிளஸ் ஆயிடும். சொல்ல புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க இமேஜினரியும் மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் இன்டு மைனஸ் தான் வரும். தென் 7ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணா 63 வரும். அதுக்கு கூட இன்னொன்னு இருக்கு மல்டிப்ளை பண்றதுக்கு, அதை விட்டாதீங்க. ஐயையும் மல்டிப்ளை பண்ணா ஐ ஸ்கொயர் வரும். அப்ப இங்க ஐ ஸ்கொயருக்கு பதிலா நீங்க என்ன போடணும், -1 போடணும். அப்ப அந்த மைனஸும் இந்த மைனஸும் என்னவாயிடும் அப்படின்னா பிளஸ் ஆயிடும். சொல்ல 63 வரும்.
புரிஞ்சுதா இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் 12 வந்து எப்படி வந்தது? ரியல் பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி வந்த 12. அடுத்து இமேஜினரி மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சர் வந்தா +63. சரியா? அடுத்தது ஏற்கனவே நீங்க என்ன பண்ணிக்கீங்க, ரெண்டு பிராக்கெட்டுக்கு இடையில என்ன போட்டிருக்கீங்க, பிளஸ் போட்டிருக்கீங்க. சரியா? பிளஸ் போட்டுட்டு தான் அடுத்த பிராக்கெட்ல மாத்தி மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் இல்ல ஆரையும் ரெண்டாவது இருக்கக்கூடிய ஐயையும் மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கக்கூடிய ஐயையும் செகண்ட் பிராக்கெட்ல இருக்கக்கூடிய ஆரையும் மல்டிப்ளை பண்ணும். சொல்ல புரியுதா? சரி, அப்ப இங்க பாருங்க -27i. அதுல எப்படி வரும், இந்த ஆரையும் இங்குள்ள ஐயையும் மல்டிப்ளை பண்ணும். அப்ப 3 × -9 -27i. இதுல மட்டும் தான் i இருக்கு. அப்ப அங்க ஒரு i மட்டும் தான் வரும். புரியுதா இல்லையா? இங்க i இல்ல. அப்ப இங்க 3 ஐயும் இங்குள்ள -9 மல்டிப்ளை பண்ணா -27. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு, 9க்கு பக்கத்துல ஒரு i இருக்கு, அதை போட்டுக்கணும். புரியுதா இல்லையா? அடுத்தது இங்குள்ள இமேஜினரி பார்ட்டையும் இங்குள்ள ரியல் பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும். அப்ப என்ன வரும், +28i. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 4ல பிளஸ் தான் இருக்கு, 7லயும் பிளஸ் தான் இருக்கு. அப்போ பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 7 × 4 28. அது 7க்கு பக்கத்துல ஒரு i இருக்கு. அப்போ இங்க ஒரு i வரும். சொல்ல புரிஞ்சா? அதுக்கப்புறமா ரெண்டு பிராக்கெட் நீங்க என்ன பண்ணிக்கணும், சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். 12ஐயும் 63ஐயும் ஆட் பண்ணா 75. அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட்ல 28iல பிளஸ் இருக்கு, 27iல மைனஸ் இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் சைன். அப்ப சப்ட்ராக்ட் பண்ணணும். 28iல 27i சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா +1i. அதாவது ஒரு i. ஏன்னா 28iல 27i கழிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு i தானே வரும். அப்ப i போட்டா போதும். அதுல பிக் நம்பரோட சைன் வந்து என்னது, பிளஸ். இங்க என்ன வரும், பிளஸ் வரும். சொல்ல புரிஞ்சதா இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆன்சர்ல ரெண்டு பிராக்கெட் போட்டுக்கணும். ரெண்டு பிராக்கெட் போட்டுட்டு இடையில பிளஸ் போட்டுக்கணும். சரியா? क्वेश्चनல r i ன்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல r × r, அதுக்கு பக்கத்துலயே i × i. r-ஐயும் மல்டிப்ளை பண்ணும், அடுத்து i-ஐயும் மல்டிப்ளை பண்ணும். அடுத்தது பிளஸ், நீங்க ஏற்கனவே இந்த பிளஸ் போட்டிருக்கீங்க. அடுத்த பிராக்கெட்ல இங்குள்ள r-ஐயும் இங்குள்ள i-ஐயும் மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி இங்குள்ள i-ஐயும் இங்குள்ள r-ஐயும் என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். அப்படி மாத்தி மல்டிப்ளை பண்ணும். சரி, அது எல்லாத்தையும் பிராக்கெட்ல சைன் வந்து அது மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய சைன் கரஸ்பாண்டிங்கா இங்க என்ன ஆகும் அப்படின்னா சைன் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். சோ அப்ப எப்பவுமே பிளஸ் தான் வரும், மைனஸ் தான் வரும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எந்த ஆன்சர் வந்தாலும் எந்த சைன் வந்தாலும் என்ன செய்யலாம், ஆன்சர்ல வரலாம். அதுல எதுல மட்டும்தான் i² வரும் அப்படின்னா இங்குள்ள i-ஐயும் இங்குள்ள i-ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும்தான் i² வரும். வேற எந்த இடத்துலயும் i² வராது. இங்குள்ள i-ஐயும் இங்குள்ள i-ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது i² வரும். அது இந்த இடத்துல வரும். அப்ப அந்த i²க்கு பிளேஸ்ல -1ன்னு வரும். அப்ப இங்குள்ள சைன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அப்ப ஏற்கனவே இங்க மைனஸ் போட்டா இங்க ஒரு -1 வரும் போது அது என்னவாகும், பிளஸ் ஆகும். சரியா? மல்டிப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் கவனமா செய்யணும். புரிஞ்சுதா? சரி, இப்போ கான்ஜுகேட் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கான்ஜுகேட் நம்ம ஒரு இடத்துல நம்ம அதை என்ன பண்ணிருக்கோம், யூஸ் பண்ணிருக்கோம், சம்ல யூஸ் பண்ணிருக்கோம். கான்ஜுகேட்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத இப்போ நம்ம அதை டெஃபினிஷன் பார்த்து நம்ம அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் சம்ஸும் பார்க்க போறோம். கான்ஜுகேட் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர். If z equal to a plus ib, z ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்திருக்கேன். Then the conjugate of z is denoted by z bar. மேல ஒரு பார் போட்டிருக்கேன் பாருங்க. மேல ஒரு பார், z-க்கு மேல ஒரு பார் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? And is defined by z bar equal to a minus ib. சரியா? அதாவது கான்ஜுகேட்னா என்ன, தமிழ்ல முதல்ல கலப்பெண்ணின் இணைன்னு சொல்லுவோம். இணை கலப்பெண் சொல்லுவோம். புரியுதா? அப்ப z ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண் எடுத்தோம் அப்படின்னா அதனோட இணை கலப்பெண், அதாவது கான்ஜுகேட்டை நம்ம எப்படி டினோட் பண்றோம், எப்படி குறிக்கிறோம் அப்படின்னா z பார் அப்படின்னு டினோட் பண்றோம். zங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், z பார் என்னது அப்படின்னா z ஓட இணை, z இன் என்னது, இணை. சரியா? கான்ஜுகேட் ஆஃப் z அப்படிங்கறத ஷார்ட்டா நம்ம எப்படி டினோட் பண்றோம், z பார்னு டினோட் பண்றோம். அதை எப்படி டிஃபைன் பண்றோம், அதை எப்படி வரையறுக்கிறோம் அப்படின்னா z பார் ஈக்குவல் டு அந்த given காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கக்கூடிய இமேஜினரி பார்ட்டுக்கு சைனை சேஞ்ச் பண்ணணும். i பிளஸ் b க்கு சைனை சேஞ்ச் பண்ணா இங்க பிளஸ் ib ல இருக்கு, அப்ப இங்க என்ன வரும், மைனஸ் ஐபின்னு வரும். சரியா? இப்போ கான்ஜுகேட் அப்படின்னா என்னது, இணை கலப்பெண். அதை நம்ம எப்படி டினோட் பண்றோம், z பார் அப்படின்னு டினோட் பண்றோம். z பார் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இமேஜினரி பார்ட்டுக்கு அதாவது i க்கு சைனை சேஞ்ச் பண்ணணும். பிளஸ்னா மைனஸ் வரும், மைனஸ்னா என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். சொல்ல புரியுதா? சரி, இங்க பாருங்க. இப்போ ஒரு கலப்பெண்ணுக்கு மேல பார் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அதுல உள்ள இருக்கக்கூடிய ஐக்கு சைனை என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். சொல்ல புரியுதா? இதெல்லாம் சிம்பிள் கான்செப்ட் தான், இதெல்லாம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இப்போ a மைனஸ் ஐபின்னு இங்க இருந்ததுன்னா எங்க z பார் கண்டுபிடிக்கும் போது a பிளஸ் ஐபின்னு வரும். சொல்ல புரியுதா? சரி, இப்போ இதை யூஸ் பண்ணி 2-3 சம்ஸ் பார்ப்போம். Example 2.3. Write 3 plus 4i by 5 minus 12i in the x plus iy form. Hence find its real and imaginary parts.
அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா x பிளஸ் ஐஒய் ஃபார்முக்கு மாத்தணும். மாத்திட்டு அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணி எழுதணும். சொல்லுங்க, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம் தான். சரி, இப்போ முதல்ல x பிளஸ் ஐஒய் ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லலாம், ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு சொல்லலாம். சரி, எக்ஸ் பிளஸ் ஐஒய் மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மை, அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம என்ன சொல்லலாம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம், ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா திட்ட வடிவம், ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா செவ்வக வடிவம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். சரியா, அதாவது பொதுவா ஒரு காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி a பிளஸ் ஐபி, எக்ஸ் பிளஸ் ஐஒய் இந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நம்பரை தான், காம்ப்ளெக்ஸ் நம்பரை தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கு இல்லைன்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்னு சொல்றோம். அப்ப ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாத்துங்க இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்துங்க அப்படின்னாலும் நம்ம அதுதான் நம்ம என்ன பண்ணணும், மாத்தணும். இந்த எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஃபார்முக்கு தான் மாத்தணும். அது என்ன ஃபார்ம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியணும் அதுல என்ன ரியல் பார்ட் இருக்கு என்ன இமேஜினரி பார்ட் இருக்கு அப்படின்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா அதுதான் வந்து என்னது, ரெக்டாங்குலர் ஃபார்ம், செவ்வக வடிவம் இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், புரிஞ்சுதா, திட்ட வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இதுல இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல பாத்தீங்கன்னா பார்த்த உடனே உங்களுக்கு சொல்ல முடியல எது ரியல் பார்ட் எது இமேஜினரி பார்ட் அப்படின்னு. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எடுத்தோம்னா ஒரு ரியல் பார்ட் தான் இருக்கும், ஒரு இமேஜினரி பார்ட் தான் இருக்கும். அப்ப இதுல 3 ரியல் பார்ட் 5 ரியல் பார்ட் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து என்னது, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்ல, திட்ட வடிவத்துல இல்ல. அப்ப நம்ம முதல்ல அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாத்தணும். சொல்ல புரிஞ்சுதா? சரி, அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்யூஷன் பாருங்க. முதல்ல given காம்ப்ளெக்ஸ் நம்பரை z ன்னு நம்ம என்ன பண்ணிக்கணும், டினோட் பண்ணிக்கணும். அப்ப let z equal to 3 plus 4i by 5 minus 12i. சரியா, சரி, இதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கான்ஜுகேட் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது இணைக்கலப்பெண் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ண போறோம். எப்போ நம்ம இணைக்கலப்பெண் கான்செப்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்போதுமே டினாமினேட்டர்ல பகுதியில கலப்பெண் வந்துச்சு அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த டினாமினேட்டர்ல என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கோ அதோட கான்ஜுகேட் இணை எடுத்து தொகுதியையும் பகுதியும், அதாவது நியூமரேட்டரி டினாமினேட்டரி மல்டிப்ளை பண்ணணும். சொல்லுங்க, அங்க கான்ஜுகேட் எடு அப்படின்லாம் கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம். நம்ம பொதுவா எப்போதுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க, பிராக்ஷன்ல வரும்போது அதாவது கலப்பெண்கள் வந்து பின்ன வடிவத்துல வரும்போது டினாமினேட்டர்னா என்னது, பகுதி, கீழே பகுதியில கலப்பெண் வந்துச்சு அப்படின்னா அதனோட இணை எடுத்து தொகுதியையும் பகுதியும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். சொல்லுங்க, அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னா ஈக்குவல் டு முதல்ல அங்க என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கோ அதை முதல்ல எழுதிக்கணும். அதை அப்படியே எழுதிக்கிட்டு இன்டு, சரி, அப்ப 3 plus 4i by 5 minus 12i இன்டு, இப்ப டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் என்ன, 5 plus 12i by அதே தான் மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டர்ல 5 plus 12i. சரி, அப்ப நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் அதே கான்ஜுகேட் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். சொல்ல புரியுதா? அப்ப கான்ஜுகேட் எப்படி எடுக்கணும், டினாமினேட்டர்ல என்ன இருக்கு 5 minus 12i. அப்ப minus 12iக்கு கான்ஜுகேட் வந்து என்னது 5 minus வந்து என்னவாகும், பிளஸ் ஆகும். இப்ப 5 plus 12iயால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டரி டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். சொல்ல புரிஞ்சா இல்லையா, நியூமரேட்டரி டினாமினேட்டரையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். சரியா, சரி, இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணணும் பாருங்க. இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் எப்படி பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், செய்ய போறோம். இப்போ நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா, இப்போ நியூமரேட்டர்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர் ஐன்னு நீங்க என்ன பண்ணி வச்சுக்கணும், பென்சில் வச்சு நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுல நோட் பண்ணிக்கல, நீங்க நோட் பண்ணிக்கணும். இப்போ ஆர் இதுல ஐ, இதுலயும் ஆர் இதுலயும் ஐன்னு என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். சொல்ல புரிஞ்சா? டினாமினேட்டர்ல நீங்க அப்படி என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா செய்ய வேண்டாம். டினாமினேட்டர் வந்து எப்போதுமே a மைனஸ் பி இன்டு a பிளஸ் பி ஃபார்ம்ல தான் வரும். எப்போதுமே அப்படின்னா எப்போ கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணும்போது, எப்போதுமே அப்படின்னா எப்போதுமே அப்படி கிடையாது. கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணும்போது a மைனஸ் பி இன்டு a பிளஸ் பி ஃபார்ம்ல தான் வரும். அப்ப நீங்க டினாமினேட்டர்ல நீங்க என்ன போட்டுடலாம் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணிடலாம். அதுலயும் b ஸ்கொயர்ல i இருக்கும். அப்ப i ஸ்கொயர் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமா செய்யணும். சரியா, ஃபர்ஸ்ட் நம்ம நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுவோம். பாருங்க எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கன்னு பாருங்க. பிளஸ் அடுத்த பிராக்கெட்ல 36i பிளஸ் 20i இது நியூமரேட்டர்ல. அடுத்த டினாமினேட்டர்ல என்ன வந்திருக்குன்னு பாருங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ. சரி, பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்குள்ள ரியல்லையும் அதாவது ஆரையும் இங்குள்ள ஆரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 3 5s are 15. கரெக்டா, அடுத்தது இங்குள்ள இமேஜினரியும் இங்குள்ள இமேஜினரி மல்டிப்ளை பண்ணும்போது அதாவது ஐயையும் மல்டிப்ளை பண்ணும்போது 4 into 12 என்னது 48. 4 into 12 வந்து என்ன 48. அதாவது பிளஸ் 48 தான், ஏன்னா இங்கேயும் பிளஸ் தான் இருக்கு இங்கேயும் பிளஸ் தான் இருக்கு. அப்ப பிளஸ் தான் வரும். அது எப்படி மைனஸ் ஆச்சு, ஐயையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஐ ஸ்கொயர் வரும். ஐ ஸ்கொயர்னாலே என்ன போடணும், ஒரு -1 போடணும். அப்ப இங்குள்ள பிளஸ் வந்து என்னவாகும், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆகும். சொல்ல புரிஞ்சா? அதனாலதான் இங்க பிளஸையும் மல்டிப்ளை பண்ணி பிளஸ் முதல்ல இங்க நான் என்ன பண்ணல போடல,
4 ஐயும் 12 ஐயும் மல்டிப்ளை பண்ணா 48. அடுத்தது i ஐயும் மல்டிப்ளை பண்ணா i ஸ்கொயர் வரும். i ஸ்கொயருக்கு பிளேஸ்ல ஒரு மைனஸ் வரும். அந்த மைனஸ் தான் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் போட்டிருக்கேன். சரியா? சரி, அடுத்தது அது ஒரு பிராக்கெட், ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பிளஸ் போட்டுட்டு தான் அடுத்த பிராக்கெட்ல மாத்தி மல்டிப்ளை பண்ணும். இங்குள்ள r ஐயும் இங்குள்ள i ஐயும் மல்டிப்ளை பண்ணும். அப்ப 3 into 12i 36i. அதுக்கப்புறம் இங்குள்ள i ஐயும் இங்குள்ள r ஐயும் மல்டிப்ளை பண்ணும். அப்ப 4i into 5 அப்ப 20i ன்னு வரும். சரியா? பை டினாமினேட்டர்ல என்ன வந்திருக்கு பாருங்க, a minus b into a plus b. எப்போதுமே கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர் வந்து a minus b into a plus b ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணிடலாம், ஃபார்முலா a square minus b square. அப்ப இங்க மைனஸ் தான் வரும். அது எப்படி பிளஸ் ஆச்சு அப்படின்னா பாருங்க, இப்ப a square சொல்லும்போது என்னது 5 square என்ன 25. தென் மைனஸ் போட்டுருங்க, மைனஸ் போட்டுட்டு தான் 12 ஸ்கொயர் பண்ணணும். இப்போ ஏன்னா இங்க b ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ b க்கு ஸ்கொயர் எடுக்கும்போது 12 க்கும் ஸ்கொயர் எடுக்கணும், i க்கும் ஸ்கொயர் எடுக்கணும். அப்போ 12 க்கு ஸ்கொயர் எடுத்தா என்ன வரும் 144. i க்கு ஸ்கொயர் எடுத்தா என்ன வரும், ஒரு மைனஸ் வரும். மைனஸ் இன்டு மைனஸ் இங்க என்ன வரும் பிளஸ் வரும். ஏன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தான் ஃபார்முலா. அப்போ இங்க மைனஸ்க்கு பிளேஸ்ல நான் இங்க என்ன போட்டிருக்கேன், பிளஸ் போட்டிருக்கேன். அது எப்படி வந்தது அப்படின்னா b ஸ்கொயர் சொல்லும்போது 12 க்கும் ஸ்கொயர் எடுக்கணும், i க்கும் ஸ்கொயர் எடுக்கணும். அப்போ 12 க்கு ஸ்கொயர் எடுத்தா 144, i க்கு ஸ்கொயர் எடுத்தா ஒரு மைனஸ் வரும். அப்ப அந்த மைனஸ் தான் இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், பிளஸ் ஆக்கியிருக்கேன். இங்க மைனஸ் ஏற்கனவே இருக்குல்ல, அது என்னவாகும் பிளஸ் ஆகும். சரியா? இனி அதை சிம்பிளிஃபை பண்ணணும் பாருங்க. மைனஸ் 33 பிளஸ் 56i by 169. சரியா? 56i ன்னு எழுதலாம், i 56 ன்னு எழுதலாம். சொல்ல புரிஞ்சா? இதுல பிக் நம்பரோட சைன் தான் போட்டிருக்கேன், மைனஸ் 33. புரிஞ்சா? இனி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 169 33 க்கு தனியா எழுதணும், 56 க்கு தனியா போடணும். சரி, அப்படி பிரிக்கலாம். நம்ம a plus b the whole by c அப்படின்னா a by c plus b by c நம்ம என்ன பண்ணலாம், தனியா பிரிக்கலாம். நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கோம். அதே மாதிரி தான் இங்க இந்த by 169 33 க்கு தனியாட்டும் 56 க்கு தனியாட்டும் போடுங்க. இப்போ minus 33 by 169 plus i 56 by 169. அப்படி தனித்தனியா நம்ம என்ன பண்ணிட்டா போட்டுட்டா இது எந்த ஃபார்முலா வந்தாச்சு, x plus iy ஃபார்முலா வந்தாச்சு. இதுதான் x plus iy ஃபார்ம். இது x plus iy ஃபார்ம். சரி, இது நம்ம என்ன சொல்றோம், ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு சொல்றோம். இதுல இருந்து ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் எடுத்து எழுதணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐ இல்லாத பார்ட் தான் ரியல் பார்ட்ஸ், ஐ இருக்கக்கூடிய பார்ட் வந்து என்னது இமேஜினரி பார்ட்ஸ். அப்ப இமேஜினரி பார்ட் எழுதும்போது ஐ எழுதக்கூடாது, அந்த ஐக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும். சரியா? சரி, அப்ப ரியல் பார்ட் எப்படி டினோட் பண்ணணும், ஹென்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் z எப்படி டினோட் பண்ணணும், இப்படி டினோட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈக்குவல் டு மைனஸ் 33 by 169. அதே மாதிரி இமேஜினரி பார்ட் ஆஃப் z ஈக்குவல் டு இது 56 by 169. இமேஜினரி பார்ட் ஆஃப் z அப்படின்னா என்ன, ஐக்கு பக்கத்துல உள்ள நம்பரை தான் எழுதணுமே தவிர ஐ என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. அதே சமயம் சைனை பார்த்துக்கணும், பிளஸ்னா பிளஸ் போடணும், மைனஸ்னா என்ன பண்ணணும், மைனஸ் போட்டு தான் எழுதணும். சரியா? ஐ மட்டும் போடக்கூடாது. புரிஞ்சுதா இல்லையா? அப்ப எப்படி x plus iy ஃபார்முக்கு இதுல மாத்திருக்கோம்னு தெரிஞ்சுதா? இப்ப given காம்ப்ளெக்ஸ் நம்பர் z ன்னு எடுத்திருக்கோம். அந்த z ல வந்து டினாமினேட்டர்ல என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கோ அதோட கான்ஜுகேட் எடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும். அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணும், தென் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும். அதுல டினாமினேட்டர் வந்து கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணும்போது எப்போதுமே நீங்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும் எழுதணும். ஆனா நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா r i அது ஒரு பிராக்கெட் பிளஸ் அடுத்த பிராக்கெட்ல ri பிளஸ் ir அந்த ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சர்ல டினாமினேட்டரை தனித்தனியா போட்டுக்கணும். தனித்தனியா போட்டதுக்கு அப்புறம் இந்த i இல்லாத பார்ட் தான் ரியல் பார்ட்ஸ், i இருக்கக்கூடிய பார்ட் வந்து என்னது இமேஜினரி பார்ட்ஸ். Next sum, example 2.6. If z1 ஒரு complex number and z2 another complex number, find z1 by z2 in the rectangular form. செவ்வக வடிவில மாத்தணும். செவ்வக வடிவில மாத்தணும், x plus iy ஃபார்முக்கு மாத்தணும், எல்லாமே ஒண்ணுதான். ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒண்ணுதான். இதை நீங்க ஹோம்வொர்க் ஆட்டு பண்ணிடணும். சொல்யூஷன் பாருங்க. z equal to z1 by z2. ஏன்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், z1 by z2 தானே கால்குலேட் பண்ணணும். அத நான் z ன்னு டினோட் பண்ணிருக்கேன். அப்ப z equal to z1 by z2 equal to z1 ஓட வேல்யூ 3 minus 2i divided by z2 ஓட வேல்யூ 6 plus 4i. அதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணிக்கணும், ஈக்குவல் டு போட்டு நான் blank-ஆ விட்டுட்டேன். நீங்க தான் அத செய்யணும். என்ன பண்ணனும் அப்படினா 6 plus 4i ஓட கான்ஜுகேட்டால நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட் சம் மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும் செய்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸர்சைஸ் 2.4. write the following in the rectangular form. சரியா? exercise 2.4 ல sum, first sum. அதுலயே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா rectangular formக்கு மாத்த போறோம். rectangular formனா என்ன, x plus iy ஃபார்ம்ல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் rectangular formல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதாவது செவ்வக வடிவில இருக்கு, திட்ட வடிவில இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். அதுல first sum பாருங்க. 5 plus 9i
plus 2 minus 4i the whole bar அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார் இருக்கு அப்படின்னா பாருக்கு கீழே இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சுகேட் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? காஞ்சுகேட் எடு, இணை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அர்த்தம். எதுக்கு இணை கண்டுபிடிக்கணும்? அந்த பாருக்கு கீழே என்ன இருக்கோ அதுக்கு இணை கண்டுபிடிக்கணும். சலோ புரிஞ்சா? இப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். given காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் இசட்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ பாருக்கு கீழே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும். ஒரே பாருக்குள்ள தான் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே எழுதணும். சொல்ல புரிஞ்சுதா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாருக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு பாருங்க. 5 plus 9i plus 2 minus 4i. அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நான் பிளஸ் பண்ணணும். அப்போ பிளஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பிளஸ் பண்ணணும்? ரியல் பார்ட்டியும் பிளஸ் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டியும் பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணணும் அப்படின்னா சேம் சைனா இருந்தா பிளஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. 7 plus 5i எப்படி வந்தது? இங்குள்ள 5ஐயும் இங்குள்ள 2ஐயும் பிளஸ் பண்ணினா 7. அது இங்க 9i இருக்கு, இங்க minus 4i இருக்கு. அப்ப சப்ட்ராக்ட் பண்ணனும். அப்ப plus 5i. ஏன்னா 9ல பிக் நம்பர், அதுல பிளஸ் இருக்கு. அப்ப plus 5i. அப்ப பாருக்கு கீழே இப்போ என்ன வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு? 7 plus 5i இருக்கு. இனிமேல் நான் அதுக்கு என்ன பண்ண போறேன்? காஞ்சுகேட் எடுக்க போறேன். அப்ப காஞ்சுகேட் எடுக்கும்போது நீங்க இந்த பாரை போடக்கூடாது. சரி, அப்ப நான் காஞ்சுகேட் எடுத்து ஆன்சர் எழுத போறேன். அப்போ ஆன்சர் வந்து என்னது? 7 minus 5i. காஞ்சுகேட் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஐக்கு சைனை மாத்தணும். அப்ப பிளஸ் 5i இருக்குல்ல, அது என்ன பண்ணணும்? மைனஸ் 5 ஆட்டு மாத்தணும். மைனஸ் 5i. அதுல பார் இருக்கு, நம்ம காஞ்சுகேட் எடுத்ததுனால இங்க என்ன பண்ணக்கூடாது? பார் போடக்கூடாது. சொல்ல கொஞ்சம் ஆன்சர்ல பார் போடக்கூடாது. இதுக்கு கொஸ்டின். இது வந்து ஆக்சுவலா கொஸ்டின் என்ன சொல்லுது? காஞ்சுகேட் எடு, இணை கண்டுபிடி அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம இணை கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இணை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா நீங்க அந்த பாரை போடக்கூடாது. next is sum 10 minus 5i by 6 plus 2i. அது homework கட்டு பண்ணிடணும். எப்படி பண்ணணும்? let z equal to 10 minus 5i by 6 plus 2i ன்னு எடுத்துட்டு denominatorல இருக்கக்கூடிய conjugate எடுத்து third sum பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. மேல பார் போட்டிருக்கேன், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 3i bar plus 1 by 2 minus i. சொல்யூஷன் பாருங்க. given complex number நான் z ன்னு எடுத்திருக்கேன். இப்போ 3i bar plus 1 by 2 minus i. அப்போ பார் வந்து இதுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ இதுல மட்டும்தான் காஞ்சுகேட் எடுக்கணும். இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். இங்க பார் இருக்கிறதுனால நம்ம காஞ்சுகேட் போடுறோம். இங்க ஏன் நான் காஞ்சுகேட் எடுக்கிறேன்? ஏன்னா இங்க டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தாலே அதுக்கு காஞ்சுகேட் எடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது ரொம்ப சிம்பிள். 3i பார்னா என்னது? minus 3i. minus 3i. காஞ்சுகேட் எடுத்தது அப்புறமா நீங்க பார் போடக்கூடாது. இப்போ காஞ்சுகேட் எடுத்தாச்சு. காஞ்சுகேட் எடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐக்கு சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ minus 3i பிளஸ் இங்க நான் என்ன போட்டிருக்கேன் பாருங்க. இங்க கீழே 2 minus i தானே இருக்கு. அப்போ 2 minus i யோட காஞ்சுகேட் வந்து 2 plus i. அதால நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஏற்கனவே இங்க நியூமரேட்டர்ல 1 மட்டும் தான் இருக்கு. அப்போ 1 போட வேண்டாம். அப்போ இந்த 2 minus i யோட காஞ்சுகேட் 2 plus i ஆல நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணா போதும்? மல்டிப்ளை பண்ணா போதும். இதுல நீங்க என்ன பண்ணணும்? minus 3i போடணும். புரிஞ்சா இல்லையா? இனிமேல என்ன பண்ணணும்? இதை ஃபர்ஸ்ட் சிம்ப்ளிஃபை பண்ணணும். இப்போ நியூமரேட்டர்ல 2 plus i தான், இங்க டினாமினேட்டர்ல இருக்கக்கூடியதை மட்டும் a square minus b square ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எழுதுறோம். அப்ப minus 3i plus 2 plus i divided by 4 plus 1. அது எப்படி வந்து 4 plus 1? இது a minus b into a plus b ஃபார்முலா. அப்ப a square minus b square வரும். அப்ப a squareக்கு என்னது? 2 square. 2 square 4 minus b square. அப்ப b squareனா இங்க எது மட்டும் தான் இருக்கு? i மட்டும் தான் இருக்கு. அப்ப i க்கு மட்டும் ஸ்கொயர் பண்ணணும். அப்ப i க்கு ஸ்கொயர் எடுத்தா என்ன வரும்? மைனஸ் வரும். அப்ப அந்த மைனஸ் இந்த மைனஸும் பிளஸ் 1 ஆகும். சொல்ல புரிஞ்சுதா இல்லையா? ஏற்கனவே a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தான். அப்ப அந்த b ஸ்கொயர்ல உள்ள மைனஸ் வந்து இங்க i மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய i ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய மைனஸ் கூட சேர்ந்து என்னவாயிடும்? பிளஸ் ஆயிடும். சரியா? அப்போ 4 plus 1 என்னவாகும்? 5 minus 3i plus 2 plus i by 5. நீங்க 5 LCM எடுங்க. the whole by 5 LCM எடுத்தா இந்த 5 இங்க என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்ப minus 15i plus 2 plus i by 5. ஏன்னா இந்த 5 நம்ம LCM எடுக்கிறோம். அப்ப LCM எடுக்கும்போது இங்க டினாமினேட்டர்ல 5 இல்ல. அப்ப இந்த 5 இங்க என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இனி நியூமரேட்டர் சிம்ப்ளிஃபை பண்ணுங்க. அப்ப நியூமரேட்டர் எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணணும்? ரியல் பார்ட் வந்து 2 மட்டும் தான் இருக்கு. ரெண்டு இமேஜினரி பார்ட் இருக்கு. minus 15i plus i. அப்ப அந்த ரெண்டும் சேர்ந்தா 2 minus 14i by 5.
चलो புரிஞ்சா அவ்வளவுதான். அப்ப 2 minus 14i by 5. அதுக்கப்புறமா நீங்க இந்த 5 தனியா டினாமினேட்டருக்கு 2 க்கு தனியா 14 க்கு தனியா நீங்க போடணும்னா போட்டுக்கலாம். சரியா? சரி. அப்ப எப்படி பண்ணிக்கலாம்? ரொம்ப சிம்பிளான சம் தான். அப்ப இங்க 3i க்கு பார் இருக்கனால அதுக்கு கான்ஜுகேட் எடுத்து -3i போட்டுருக்கோம். இங்க 1 by 2 minus i. அப்ப டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தது அப்படின்னா அதோட கான்ஜுகேட் எடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். அதே நியூமரேட்டர்ல இங்க 1 மட்டும் இருக்கனால அந்த 1 அப்படியே விட்டுட்டு இந்த 2 minus i யோட கான்ஜுகேட் 2 plus i னு போட்டு இங்க என்ன பண்ணுங்க எழுதுங்க. இங்க மல்டிப்ளை பண்றதுக்கு எதுவுமே இல்ல. டினாமினேட்டர்ல a square minus b square ஃபார்முலா யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். சரிதானா? இப்போ -2 by 5 minus 14i by 5. next sum பாருங்க. example 2.4. simplify 1 plus i by 1 minus i the whole cube minus 1 minus i by 1 plus i the whole cube into rectangular form. சரியா? இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா x plus iy ஃபார்முக்கு மாத்த போறோம். x ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா என்ன? x plus iy ஃபார்முக்கு மாத்த போறோம். சரியா? இப்போ இதுல இங்க பாருங்க 1 plus i by 1 minus i the whole power 3. அதே மாதிரி இங்க 1 minus i by 1 plus i the whole power 3. இங்க பேஸ்ல என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு? இங்க என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னு பாருங்க. இங்க 1 plus i by 1 minus i இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 1 minus i by 1 plus i இருக்கு. அதாவது இதனோட ரெசிப்ரோக்கல் தான் இது. அப்படிதானே? இதுக்கு தலைகீழி மாதிரி தானே இது இருக்கு. அப்ப இங்க 1 plus i by 1 minus i இருக்கு. இங்க 1 minus i by 1 plus i இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மட்டும் வேல்யூ கண்டுபிடிக்க போறீங்க ஃபர்ஸ்ட். பவர் 3 எல்லாம் எடுக்க வேண்டாம். மொத்தமா எடுக்க வேண்டாம். பவர் 3 எடுக்க வேண்டாம். இதை மட்டும் எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். அப்ப அந்த ஆன்சருக்கு தலைகீழி எடுத்தோம்னா இதுக்குள்ள ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா இந்த ரெண்டு எப்படி இருக்கு? ரெசிப்ரோக்கலா இருக்கு. அப்ப இந்த ஆன்சருக்கு வர இதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தா இதுக்குள்ள ஆன்சர் வந்துடும். சரியா? பாப்போம். சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் 1 plus i by 1 minus i எடுத்துருக்கேன். ஈக்குவல் டு 1 plus i by 1 minus i into denominatorல கான்ஜுகேட்ல நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணனும். இப்போ 1 plus i by 1 plus i. ஏன்னா டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தா என்ன செய்யணும்? அதோட கான்ஜுகேட் எடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணனும். சொல்ல புரிஞ்சா? சரி. அப்ப எப்படி மல்டிப்ளை பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஈக்குவல் டு 1 plus 2i minus 1 by 1 square plus 1 square equal to 2i by 2 equal to i. ஏன்னா இங்க 2 கட் ஆயிடும். இது எப்படி வந்ததுன்னு பாருங்க. இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு? 1 plus i. இங்க என்னதான் இருக்கு? 1 plus i. அப்ப அது என்னவாயிடும்? 1 plus i the whole square ஆயிடும். இப்ப ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப a into a னா அது a square தானே? அப்ப 1 plus i into 1 plus i 1 plus i the whole square ஆயிடும். அதுதான் நான் இப்படி எழுதியிருக்கேன். அப்ப first a square னா என்னது? 1 square 1 at the plus 2ab. அப்ப 2 into 1 into i. அப்ப 2i plus b square தான் வரும். ஆனா இங்க என்னது? plus b square க்கு பதிலா என்ன போடணும்? plus i square க்கு வேல்யூ -1. சொல்ல புரிஞ்சா? by இங்க எப்படி 1 plus 1 வந்தது? ஏன்னா இங்க a minus b into a plus b ஃபார்முலா இருக்குல்ல, அதை தான் யூஸ் பண்ணீங்க. எப்பவுமே டினாமினேட்டர்ல கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணும்போது a square minus b square. அப்ப a square சொல்லும்போது இங்க 1 square 1 ஆக்சுவலா மைனஸ் தான் வரும். இங்க i square வரும்ல b square க்கு, அந்த i square ஓட வேல்யூ -1. அப்ப அந்த மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் 1 ஆயிடும். அப்ப 1 plus 1 என்னது? 2. இந்த 2 கட் ஆனா i மட்டும் ஆன்சர் ஆட்டு வரும். சொல்ல புரியுதா? இது எப்படி வந்தது? 1 plus 2i minus 1 எப்படி வந்தது? நான் இதை ஆர்டினரி மெத்தட் படி மல்டிப்ளை பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணலாம். ri போட்டு மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். நான் இங்க என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதுவும் 1 plus i இதுவும் 1 plus i அப்படின்னா 1 plus i the whole square. அப்ப 1 plus i the whole square அப்படின்னா அது a plus b the whole square. a plus b the whole square குள்ள ஃபார்முலா a square plus 2ab plus b square. அப்ப a square க்கு பிளேஸ்ல இங்க என்ன வரும்? 1 square. ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் 1 இருக்கு. அப்ப 1 square 1 தான். then plus 2 into a into b. அப்ப 2 into 1 into i 2i. லாஸ்ட்ல plus b square இங்க plus i square வரும். i square ஓட வேல்யூ என்னது? -1ல. அப்ப plus b squareல உள்ள plus into -1 என்னவாயிடும்? -1 ஆயிடும். சரியா? அடுத்து டினாமினேட்டர்ல நீங்க a square minus b square ஃபார்முலா தான் எப்போதுமே யூஸ் பண்ணணும். அப்ப இங்க a square க்கு 1 square அது 1 minus b square க்கு i square. அப்ப i square க்கு என்ன வரும்? -1 வரும். அப்ப அந்த மைனஸ் இங்க உள்ள மைனஸும் +1 ஆயிடும். சரி, அது 1 + 1 என்னது? 2. இந்த 2 கட் ஆகி i தான் ஆன்சர் ஆட்டு வரும். அப்ப ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இங்க என்ன இருக்கு? 1 + i by 1 minus i. அதனோட ஆன்சர் வந்து என்ன? i. சரியா? அதே மாதிரி தான் 1 - i by 1 + i யும் நீங்க செய்யணும். ஆனா நீங்க என்ன பண்ண வேண்டாம், இதே மாதிரி செய்ய வேண்டாம். இதுவும் ரெசிப்ரோக்கல் அப்படிங்கறனால இந்த ஆன்சருக்கு நீங்க என்ன பண்ணா போதும் அப்படின்னா தலைகீழி எடுத்துட்டா இதுக்குள்ள ஆன்சர் வந்துரும். பாருங்க. also 1 - i by 1 + i equal to 1 by i.
ஏன் இப்படி போட்டேன் எப்படி போட்டேன் அது 1 by I அப்படின்னு இதனோட தலைகீழி தானே இது அப்ப இதுக்கு வந்த ஆன்சர் ஐனா இதுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து இந்த ஐக்கு தலைகீழி அப்போ 1 by I சரியா அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பை ஐ அப்படின்னா மைனஸ் ஐயால என்ன பண்ணும் மல்டிப்ளை பண்ணும் 1 by I அப்படின்னா அதனோட வேல்யூ வந்து என்னது மைனஸ் ஐ ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல பார்த்திருக்கோம் 1 by மைனஸ் ஐ அப்படின்னா பிளஸ் ஐ போடணும் 1 by I வந்தது அப்படின்னா மைனஸ் ஐ என்ன பண்ணணும் ஆன்சர் ஆட்டு எழுதணும் சரியா சரி இனி நம்ம கொஸ்டின்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் நவ் கொஸ்டினை எழுதிக்கணும் இங்க என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கணும் 1 plus I by 1 minus I the whole power 3 minus 1 minus I by 1 plus I the whole power 3 சரியா the whole power 3 equal to பாருங்க first 1 plus I by 1 minus I க்கு வந்த ஆன்சர் வந்து I power 3 இந்த power 3 போடணும் minus 1 minus I by 1 plus I க்கு வந்த ஆன்சர் minus I power 3 சொல்ல புரியுதா இல்லையா சரி அப்ப ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள ஆன்சர் வந்து I அதுல பவர் 3 மைனஸ் செகண்ட் பிராக்கெட்டுக்கு வந்த ஆன்சர் மைனஸ் I பவர் 3 இந்த பவர் 3 நம்ம போடணும் இப்பதான் நம்ம பவர் 3 போட்டுருக்கோம் சரி இனிமேல் பாருங்க இங்க பவர்ல 3 வந்திருக்கு அப்ப பேஸ்ல என்ன வந்திருக்கு மைனஸ் வந்திருக்கு அப்ப பேஸ்ல மைனஸ் வந்தா பவர் வந்து ஸ்கொயர் பண்ணும்போதோ இல்லைன்னா பவர்ல ஈவன் நம்பர் ரெட்டை எண் வரும்போதோ அது என்னவாகும் பிளஸ் ஆகும் ஆனா இங்க நம்மளுக்கு பவர்ல என்ன வந்திருக்கு ஒற்றை எண் வந்திருக்கு ஆட் நம்பர் வந்திருக்கு ஆட் நம்பர் வந்துன்னா அந்த மைனஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில போடணும் அப்ப அந்த மைனஸ் வெளியில போடும்போது இது என்னவாகும் பிளஸ் ஆகும் சரியா என்ன சொல்றேன் பவர் வந்து ஸ்கொயர் பண்ணும்போதோ இல்லைன்னா ஈவன் பவரா இருந்தாலோ அந்த மைனஸ் வந்து வராது அது பிளஸ் ஆயிடும் ஆனா ஆட் பவர் ஒற்றை எண் வந்தது அப்படின்னா அந்த மைனஸ் நீங்க என்ன பண்ணணும் வெளியில போடணும் I cube plus I cube ஏன்னா அந்த மைனஸ் வெளியில போடும்போது அது என்னவாயிடும் ஏற்கனவே ஒரு மைனஸ் கூட சேர்ந்து அது என்னவாயிடும் பிளஸ் ஆயிடும் அப்ப I cube plus I cube வந்து என்னது 2I cube அப்ப 2I cube ஓட வேல்யூ பாருங்க 2 எழுதி I cube நம்ம ஆன்சர் படிச்சு வச்சுக்கணும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் என்னது மைனஸ் I அப்ப 2 into minus I 2 into minus I தான் நான் எப்படி எழுதிருக்கேன் minus 2I 2 எழுதி I cube ஓட வேல்யூ minus I புரிஞ்சுதா நெக்ஸ்ட் சம் பாருங்க example 2.7 find Z inverse அதை எப்படி ரீட் பண்ணனும் Z inverse if 2 plus 3I into 1 minus I சரியா Z inverse அப்படின்னா என்ன அர்த்தம் தலைகீழி எடுக்கணும் 1 by Z Z inverse is nothing but 1 by Z நம்ம இதெல்லாம் சிம்பிள் கான்செப்ட் தான் இப்போ சொல்யூஷன் பாருங்க Z equal to 2 plus 3I into 1 minus I புரிஞ்சுதா சரி அதை பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கணும் முதல்ல RI போட்டு மல்டிப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல RI மல்டிப்ளை பண்ணனும் I மல்டிப்ளை பண்ணனும் பிளஸ் செகண்ட் பிராக்கெட்ல மாத்தி மல்டிப்ளை பண்ணனும் RI மல்டிப்ளை பண்ணனும் I RI மல்டிப்ளை பண்ணனும் சரி அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பாத்துக்கோங்க அதுக்குள்ள ஆன்சர் வந்து 5 plus I சரியா பண்றாங்க Z inverse அப்படின்னா என்ன அர்த்தம் 1 by Z ன்னு அர்த்தம் Z பவர் -1 தானே இருக்கு அப்போ 1 by Z equal to 1 by Z ஓட வேல்யூ நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் 5 plus I ன்னு கொண்டு வந்திருக்கோம் இனிமேல் என்ன பண்ணனும் அந்த 5 plus I ஓட கான்ஜுகேட் எடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணனும் அப்போ 1 by 5 plus I எழுதி 5 minus I ஆல நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணனும் ஏன்னா டினாமினேட்டர்ல 5 plus I இருக்கு அதனோட கான்ஜுகேட் 5 minus I அதால நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணனும் அப்போ 1 into 5 minus I 5 minus I தான் டினாமினேட்டர்ல நீங்க என்ன பண்ணணும் a square minus b square ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் அப்போ 5 minus I by a square 25 b square a square value 5 square 25 minus b square I square value minus 1 அது minus in minus plus ஆயிடும் அப்ப plus 1 கிடைக்கும் அப்ப 5 minus I by 26 ன்னு கிடைக்கும் புரியுதா அப்ப z பவர் -1 அப்படின்னா அது என்னது 1 by z தான் புரியுதா அப்ப z ஓட வேல்யூ நம்ம இங்க என்ன பண்ணிக்கோம் 5 plus I ன்னு கொண்டு வந்திருக்கோம் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் டினாமினேட்டரோட கான்ஜுகேட் எடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிப்ளை நெக்ஸ்ட் சம் எக்சர்சைஸ் 2.4 அதுல third sum if Z1 equal to 2 minus I and Z2 equal to minus 4 plus 3I. Find the inverse of Z1, Z2 and Z1 by Z2. சரியா இப்ப பாருங்க இன்வர்ஸ் அப்படின்னா ரெண்டு டைப் இன்வர்ஸ் உண்டு additive inverse multiplicative inverse additive inverse னா சைனை சேஞ்ச் பண்ணனும் multiplicative inverse அப்படின்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நீங்க அதை ரிவைஸ் பண்ணீங்க ஆனா இங்க என்ன இன்வர்ஸ்னு கொடுக்கல அப்ப என்ன இன்வர்ஸ்னு கொடுக்கல அப்படின்னா நீங்க multiplicative inverse தான் கண்டுபிடிக்கணும் அதாவது பெருக்கல் தலைகீழி சரியா கூட்டல் தலைகீழி பெருக்கல் தலைகீழி ரெண்டெண்ணம் உண்டு கூட்டல் தலைகீழிக்கு சைனை மாத்தணும்
பெருக்கல் தலைகீழிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், தலைகீழி எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 இருக்கு அப்படின்னா அதுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் -2, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னதுன்னு கேட்டா 1/2. சரியா? 2க்கு வந்து கூட்டல் தலைகீழி -2, 2ஓட பெருக்கல் தலைகீழி 1/2, 1/2. சொல்ல புரிஞ்சா? அதே மாதிரி இப்ப 2/3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கு பெருக்கல் தலைகீழி கண்டுபிடிக்கணும், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா 3/2 போடணும். சரியா? இப்போ 4/5 ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா 5/4. தலைகீழி அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் எழுதணும், டினாமினேட்டர் நியூமரேட்டர் எழுதணும். இப்போ வெறும் 3 தான் இருக்கு அப்படின்னா டினாமினேட்டர்ல 1 இருக்கு, அப்ப அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தா 1/3 வரும். சொல்ல புரிஞ்சுதா? இப்போ 2/3 இருந்து அப்படின்னா அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தா 3/2 வரும். புரிஞ்சுதா இல்லையா? அப்போ find the inverse of Z1 Z2 and Z1/Z2. சொல்யூஷன் பாருங்க. Z1 equal to 2 minus Z1 into Z2. Z1 Z2 நான் மல்டிப்ளை பண்றேன். இப்போ Z1 ஓட வேல்யூ 2 minus I into Z2 ஓட வேல்யூ -4 plus 3I. அதை எப்படி மல்டிப்ளை பண்ணும்? R ஐயும் R ஐயும் மல்டிப்ளை பண்ணா -8, I ஐயும் I ஐயும் மல்டிப்ளை பண்ணா +3. அடுத்த பிராக்கெட்ல R into I into R. அதை சிம்பிளிஃபை பண்ணா -5 plus 10I. சரியா? இது எதனோட வேல்யூ? Z1 Z2 ஓட வேல்யூ. சரியா? நம்மளுக்கு என்ன வேணும்? இன்வர்ஸ் ஆஃப் Z1 Z2 தான் வேணும். அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா Z1 Z2 கால்குலேட் பண்ணிட்டேன். அப்ப இன்வர்ஸ் ஆஃப் Z1 Z2, இன்வர்ஸ் ஆஃப் Z1 Z2 equal to 1/Z1 Z2. அது ஏன் 1/Z1 Z2? ஏன்னா எதுக்கு இன்வர்ஸ் கேட்டிருக்கோ அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்ப Z இருந்ததுன்னா அதுக்கு ரெசிப்ரோக்கல் வந்து 1/Z. Z1 Z2 இருக்கு, அதுக்கு தானே மொத்தமா நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்ப அதுக்கு என்ன வரும்? 1/Z1 Z2 equal to 1/Z1 Z2 ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அதுக்கு ரெசிப்ரோக்கல், அதுக்கு கான்ஜுகேட் எடுத்து நீங்க என்ன பண்ணணும்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? மல்டிப்ளை -5 plus 10I எல்லாம் இருக்கு, அதோட கான்ஜுகேட் வந்து -5 - 10I ஆல நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்றோம். சரியா? பாருங்க. இங்க a ஸ்கொயருக்கு -5 தான் ஸ்கொயர் பண்ணனும், அது 25 ஆயிடும், plus 100 equal to -5 - 10I/125. சொல்ல புரிஞ்சா? சரி, இனிமேல் நம்ம Z1/Z2 கண்டுபிடிக்காமலேயே இன்வர்ஸ் ஆஃப் Z1/Z2 கண்டுபிடிக்க போறோம். இதுல வந்து Z1 into Z2 ஃபர்ஸ்ட் நான் கால்குலேட் பண்ணிட்டேன். இதுல நான் Z1/Z2 நீங்க ஃபர்ஸ்டே கால்குலேட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்புறம் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது Z2/Z1 போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணணும், கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராடக்ட்டை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணீங்க இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அதே மாதிரி கோஷியன்ட் இருக்கு, Z1/Z2 வந்து வகுத்தல் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க Z1/Z2 நீங்க என்ன பண்ண வேண்டாம், கண்டுபிடிக்க வேண்டாம். நீங்க என்ன செய்தா போதும் அப்படின்னா ஆல்சோ இன்வர்ஸ் ஆஃப் Z1/Z2 equal to Z2/Z1 போட்டா போதும். இன்வர்ஸ் ஆஃப் Z1/Z2 equal to அதுக்கு நேர் ரெசிப்ரோக்கல் அப்படியே மாத்திடுங்க, Z2/Z1. Z2/Z1 போட்டு அதுல Z2 ஓட வேல்யூ Z1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. சொல்ல புரிஞ்சா? இப்ப ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுல வந்து நீங்க Z1/Z2 கால்குலேட் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலா இன்வர்ஸ் ஆஃப் Z1/Z1 டைரக்டாவே எழுதி Z2/Z1 போட்டா போதும். ஏன்னா இதுக்கு தலைகீழி எடுத்தா போதும். சொல்ல புரிஞ்சதா இல்லையா? Z1/Z2 ஓட இன்வர்ஸ் அப்படின்னா Z2/Z1. அப்ப Z1 ஓட வேல்யூ, இது Z2 ஓட வேல்யூ, இது Z2 ஓட வேல்யூ, இது Z1 ஓட வேல்யூ. then 2 minus I ஓட கான்ஜுகேட் 2 plus I ஆல நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கோம், சிம்பிளிஃபை பண்ணிக்கோம். சரியா? next sum பாருங்க. The complex numbers u, v and w are related by 1/u equal to 1/v plus 1/w. அதாவது மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் u, v, w. அது எந்த ஈக்குவேஷன்ல ரிலேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 1/u equal to 1/v plus 1/w. அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம், ரிலேட் பண்ணிருக்கோம். அதுல v ஓட வேல்யூ கொடுத்திருக்கு, w ஓட வேல்யூ கொடுத்திருக்கு. find u. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா u ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சரி, ரொம்ப சிம்பிளான சம் தான். சரி, இப்போ இங்க v கொடுத்திருக்கு, w கொடுத்திருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம், u ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1/u equal to 1/v plus 1/w. அதுதானே கொடுத்திருக்கோம் क्वेश्चनல, அதை அப்படியே போட்டுக்கிறேன். சொல்ல புரிஞ்சா? நீங்க ஃபர்ஸ்டே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா v ஓட வேல்யூவையும் w ஓட வேல்யூவையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடுல எல்சிஎம் எடுக்கணும். அப்படியே வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், எல்சிஎம் எடுக்க போறோம். இப்ப ரெண்டு வேரியபிள் இருக்கு, v ஒரு வேரியபிள், w ஒரு வேரியபிள். அப்ப அதனோட எல்சிஎம் வந்து அதோட ப்ராடக்ட்.
அப்ப VW தான் நம்ம என்ன பண்ண போறோம் LCM ஆட்டி எடுக்க போறோம். அப்ப 1/u equal to அப்ப VW வை LCM ஆ எடுத்தா இங்க V ல நியூமரேட்டர்ல W வை மல்டிப்ளை பண்ணும், இங்க W ல நியூமரேட்டர்ல என்ன பண்ணும் V யை மல்டிப்ளை பண்ணும். எந்த லெட்டர் இல்லையோ அது மேல என்ன பண்ண மல்டிப்ளை பண்ணும் பை VW ப்ராடக்ட். அதோட ப்ராடக்ட்ட தான் நீங்க என்ன பண்ணணும் LCM ஆட்டி எடுக்கணும். இப்ப சப்போஸ் இங்க 2 இருக்கு இங்க 3 இருக்கு அப்படின்னா இங்க என்ன போடுவீங்க 2 into 3 ன்னு போடுவீங்க. அப்ப இங்க 3 யை மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க 2 யை மல்டிப்ளை பண்ணுவீங்கல்ல அதே மாதிரி தான். சரியா? இனிமேல் நீங்க என்ன பண்ணிக்கோங்க W யோட வேல்யூவையும் V யோட வேல்யூவையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப நியூமரேட்டர்ல W யோட வேல்யூவையும் V யோட வேல்யூவையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பிளஸ் பண்ணனும், டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 1/u equal to W யோட வேல்யூ 4 plus 3i plus V யோட வேல்யூ 3 minus 4i divided by V யோட வேல்யூ 3 minus 4i into W யோட வேல்யூ 4 plus 3i. சரியா? இப்ப equal to இப்ப பாருங்க நியூமரேட்டர்ல என்ன பண்ணனும் ரியல் பார்ட்டி சிம்ப்ளை பண்ணனும், இமேஜினரி பார்ட்டி சிம்ப்ளை பண்ணனும். டினாமினேட்டர்ல நீங்க என்ன பண்ணனும் அப்படினா ri போட்டு மல்டிப்ளை பண்ணி. இது கான்ஜுகேட் இல்ல. கான்ஜுகேட்டா இருந்தா தான் டினாமினேட்டர்ல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் a² - b² ஃபார்முலா யூஸ் பண்ணனும். இது கான்ஜுகேட் இல்ல. பார்த்தா தெரியுதா இல்லையா? இது கான்ஜுகேட் இல்ல. நீங்க என்ன பண்ணு இதுல r இதுல i இதுல r இதுல i போட்டு என்ன பண்ணனும் மல்டிப்ளை பண்ணனும். சரியா? இப்ப மல்டிப்ளை பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப 1/u equal to 7 minus I divided by first bracket ல 12 plus 12 plus second bracket ல 9I minus 16I. அது எப்படி வந்திருக்குன்னு தெரியும்ல? 3 ஐயும் 4 ஐயும் மல்டிப்ளை பண்ணா 12. அடுத்து I ஐயும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் தான் வரும். ஆனா 4 3s are 12. அடுத்து I into I ஸ்கொயர் வரும்ல, அந்த I ஸ்கொயர்ல மைனஸ் தான் இங்க என்ன ஆயிருக்கு பிளஸ் ஆயிருக்கு. அடுத்து பிளஸ் அடுத்த பிராக்கெட்ல மாத்தி மல்டிப்ளை பண்ணும். 3 ஐயும் மல்டிப்ளை பண்ணா 9I minus 4I ஐயும் 4 ஐயும் மல்டிப்ளை பண்ணா minus 16I. சொல்லுங்க புரிஞ்சா? இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும் இந்த 1/v plus 1/w க்கு LCM எடுக்கணும். LCM எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க v யோட வேல்யூ w யோட வேல்யூ என்ன பண்ணனும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இனி சிம்பிளிஃபை பண்ணா பாருங்க 1/u equal to 7 minus I by 12 ஆட் பண்ணா 24. இந்த பிராக்கெட்ல என்ன சைன் வரும் மைனஸ் 7i. ஏன்னா இதுல 16i தானே பெரிய நம்பர், அப்ப அதுல மைனஸ் தானே இருக்கு. அப்ப அந்த மைனஸ் தான் நீ என்ன பண்ணும் ஆன்சர்ல போடணும். இப்ப வேற சைன்னா சப்ட்ராக்ட் பண்ணும். 16iல 9i சப்ட்ராக்ட் பண்ணா 7i. புரியுதா? இப்போ நம்ம என்னதுக்கு தான் ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம் 1/u க்கு தான் ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். ஆனா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் u கண்டுபிடிக்கணும். அப்ப u வேணும் அப்படின்னா டேக்கிங் ரெசிப்ரோக்கல் தலைகீழி எடுங்க. இருபுறமும் தலைகீழி காண்க. டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட்ஸ். சரியா? அப்ப 1/u வந்து என்னவாயிடும் u ஆயிடும். அப்ப இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தா 24 minus 7i நியூமரேட்டர்ல வந்துரும், 7 minus i வந்து டினாமினேட்டர்ல வந்துரும். நீங்க இதுலயே கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணிடாதீங்க. இது வந்து 1/u. நமக்கு என்ன வேணும் u வேணும். அப்ப u கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க டினாமினேட்டரோட கான்ஜுகேட் எடுத்து என்ன பண்ணணும் நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இப்ப டினாமினேட்டர்ல 7 minus i வந்திருக்கு. அதோட கான்ஜுகேட் வந்து என்ன 7 plus i எடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டரை என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். 24 minus 7i by 7 minus i 7 minus i யோட கான்ஜுகேட் 7 plus i. அதால நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அது u ஃபார்ம்ல எழுதினதுக்கு அப்புறம் தான் நீங்க கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். 1/u ல இருக்கும்போது மல்டிப்ளை பண்ணியாதீங்க கான்ஜுகேட் எடுத்து. அது u க்கு மாத்துனதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும் கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இப்ப மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல rri plus செகண்ட் பிராக்கெட்ல rir. சரியா? டினாமினேட்டர்ல அது எப்போதுமே என்ன கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது a² - b² ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும். a² - b² ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும். தென் அத அப்புறமா சிம்பிளிஃபை பண்ணிருக்கு 175 minus 25i by 50. கரெக்ட்டா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இதுல சம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. ஹோம்வொர்க்ஸ் கொடுத்திருக்கேன், அதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. Thank you.